நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு கரையை இணைப்பதற்கான இஸ்ரேலிய நடவடிக்கையை ஜோர்டான் மன்னர் எதிர்க்கிறது. காசா மத்தியஸ்தர்களின் சலுகைக்கு இஸ்ரேல் பதிலளிக்க தவறிவிட்டது என்று லாபிட் கூறினார். அன்சரல்லா ட்ரோன் ராமோன் விமான நிலையத்தை தாக்கியது. தெற்கு இஸ்ரேலில் காயங்கள் பதிவாகியுள்ளன. ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஒரு ஆளில்லா விமானம் இஸ்ரேலை தாக்கியது. இஸ்லாமிய ஜிஹாத் காசாவிலிருந்து இஸ்ரேல் மீது 2 ராக்கெட்டுகளை வீசியது. இனி விரிவான செய்திகள். மேற்கு கரையை இணைப்பதற்கான இஸ்ரேலிய நடவடிக்கையை ஜோர்டான் மன்னர் நிராகரித்தார். ஜோர்டானின் மன்னர் 2ஆம் அப்துல்லா ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்தபோது மேற்கு கரையை இணைப்பதற்கான இஸ்ரேலின் எந்தவொரு முயற்சியையும் முழுமையாக மறுப்பதாக அரச மாளிகை மீண்டும் உறுதிப்படுத்தியது என்று அரச மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த மாதம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க மேற்கத்திய அரசாங்கங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் பிரதேசத்தின் பெரிய பகுதிகளை இணைப்பதைத் தொடரலாம் என்று பல இஸ்ரேலிய அதிகாரிகள் பரிந்துரைத்ததைத் தொடர்ந்து இந்த செய்தி வந்துள்ளது. அரண்மனை அறிக்கையின்படி மேற்கு கரையை இணைப்பதையும் பாலஸ்தீனியர்களை வெளியேற கட்டாயப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட எந்தவொரு இஸ்ரேலிய நடவடிக்கைகளையும் ஜோர்டான் முழுமையாக மறுப்பதை அப்துல்லா மீண்டும் வலியுறுத்துகிறார். பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து இடம்பெயரச் செய்யும் அல்லது 2 பாலஸ்தீன பிரதேசங்களையும் பிரிக்கும் எந்தவொரு திட்டத்தையும் அவர் நிராகரித்தார். 1967 முதல் இஸ்ரேல் வசம் உள்ள மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் இஸ்ரேலிய திட்டங்களுக்கு எமிராட்டி ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானும் அவருடன் இணைந்து எதிர்ப்பு தெரிவித்தார். காசா ஆக்கிரமிப்பை நிலைநிறுத்துவதையும் இராணுவ கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்ட இஸ்ரேலிய திட்டங்களையும் அவர்கள் நிராகரித்தனர். இந்த வாரம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணைப்பு ஒரு சிவப்பு கோடாக இருக்கும் என்று எச்சரித்தது. காசா மத்தியஸ்தர்களின் திட்டத்திற்கு இஸ்ரேல் பதிலளிக்க தவறிவிட்டது. லாபிட் சையத் பிணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தில் பணிபுரியும் மத்தியஸ்தர்களுக்கு இஸ்ரேல் பதிலளிக்க தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் யாயர் லாபிட் இன்று முன்னதாக கூறினார். பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் புறக்கணிப்பதாக அவர் கூறிய முந்தைய கூற்றுக்களை மீண்டும் கூறினார். நெசட்டின் கோடை விடுமுறையின் போது டெல் அவிவில் நடந்த எஷ் அடிட் பிரிவு கூட்டத்தில் பேசிய லாபிட், பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் செய்யும் நாடுகளின் மூத்த அதிகாரிகள் கடந்த வாரம் மீண்டும் தன்னை தொடர்பு கொண்டதாக கூறினார். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், எங்களுக்கு இன்னும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நேர்மறையான பதில் இல்லை, எதிர்மறையான பதில் கூட இல்லை. இஸ்ரேல் வெறுமனே பதிலளிக்கவில்லை என்று லாபிட் கூறினார். அன்சரல்லா ட்ரோன் ரமோன் விமான நிலையத்தை தாக்கியது. தெற்கு இஸ்ரேலில் காயங்கள் பதிவாகியுள்ளன. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஒரு ட்ரோன் ஞாயிற்றுக்கிழமை நகா பிராந்தியத்தில் உள்ள இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையத்தை தாக்கியது. உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது. இஸ்ரேலிய இராணுவம் ஏமனில் இருந்து 3 ட்ரோன்களை இடைமறித்ததாக முன்னர் அறிவித்த போதிலும் ரமோன் விமான நிலைய பயணிகள் காத்திருக்கும் பகுதியில் ஒரு நபரின் கைகால்களில் மிதமான காயம் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய துணை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். அந்த இடத்தில் ட்ரோன் நேரடியாக மோதியது. 3 ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டதற்கான முதல் அறிக்கையைத் தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவம் பின்னர் 4வது ட்ரோன் ஏமனில் இருந்து ஏவப்பட்டு ரமோன் விமான நிலையத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளானதை ஒப்புக்கொண்டது. விமான நிலையத்தில் எந்த வான்வழி தாக்குதல் சைரன்களும் இயக்கப்படவில்லை என்றும் சம்பவம் விசாரணையில் உள்ளது என்றும் அது மேலும் கூறியது. ஹூதி ட்ரோன் பாதுகாப்புகளை தவிர்த்து தெற்கில் உள்ள ரமோன் விமான நிலைய முனையத்தில் மோதியது. 1 காயமடைந்தது. ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஒரு ட்ரோன் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பை தவிர்த்து தெற்கு இஸ்ரேலில் உள்ள ரமோன் விமான நிலைய முனையத்தில் ஞாயிற்றுக்கிழமை மோதியது. வெடிபொருட்கள் நிறைந்த விமானத்தை கண்டறிய தவறியது ஏன் என்பதை ஆராய்ந்து வருவதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. மேகன் டேவிட் அடோம் ஆம்புலன்ஸ் சேவையின்படி 63 வயது நபர் ஒருவர் குண்டுவெடிப்பில் இருந்து சிறு காயங்களுக்கு உள்ளானார். சம்பவ இடத்திலிருந்து ஓடும்போது தவறி விழுந்து ஒரு பெண்ணுடன் அந்த நபர்
ஈலாட்டில் உள்ள யோசெப்டல் மருத்துவ மையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். கடுமையான பதட்டத்திற்கு பலருக்கு சிகிச்சை தேவைப்பட்டது என்று NBA மேலும் கூறியது. ஆளில்லா வான்வழி வாகனம் ஈலாட்டின் வடக்கே உள்ள விமான நிலையத்தில் உள்ள பயணிகள் முனையத்தில் மோதி சேதத்தை ஏற்படுத்தியது என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய ஜிஹாத் காசாவிலிருந்து இஸ்ரேல் மீது 2 ராக்கெட்டுகளை வீசியது. காசா பகுதியில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன போராளிக் குழுவான இஸ்லாமிய ஜிஹாத் ராக்கெட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இதனால் யாருக்கும் உயிரிழப்பு அல்லது சேதம் ஏற்படவில்லை. மத்திய காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் 2 ஏவுகணைகள் கடந்து செல்வது அடையாளம் காணப்பட்டதாக இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன பிரதேசத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெட்டிவோட் என்ற நகரத்தில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலித்ததாகவும் கூறியுள்ளது. ஒரு ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதாகவும் 1 திறந்த வெளியில் விழுந்ததாகவும் இராணுவ அறிக்கை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக காசாவில் ஹமாசுடன் இணைந்து போராடிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுதப் பிரிவு நமது மக்களுக்கு எதிராக சியோனிச எதிரி செய்த குற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக நெட்டிவோட்டை 2 ராக்கெட்டுகளால் குறிவைத்ததாக அறிவித்தது. பல மாதங்களில் முதல் முறையாக காசாவிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் சுமார் 50,000 குடியிருப்பாளர்களைக் கொண்ட நெட்டிவோட்டை அச்சுறுத்தின. ஹமாஸை தோற்கடித்து அக்டோபர் 7, 2023 அன்று குழுவின் தாக்குதலின் போது கைப்பற்றப்பட்ட பணைய கைதிகளை திருப்பி அனுப்பும் முயற்சியில் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டதால் இந்த ஏவுகணைகள் வந்தன. சனிக்கிழமையன்று இராணுவம் நடத்திய தாக்குதலால் நகரில் உள்ள ஒரு உயர்ந்த கட்டிடம் தரைமட்டமானது. பல நாட்களில் 2வது முறையாக இது நிகழ்ந்தது. மேற்கு பகுதிகளுக்கு ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டு குடியிருப்பாளர்கள் வெளியேற வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததாக சாட்சிகளும் AFP பத்திரிகையாளரும் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள்.